சந்தோஷமாக இருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? நம்ம தொடர்ந்து ப்ரோக்ராம்குள்ளே போவோம். ஜீசஸ் இஸ் த ரீசன் ஃபார் த சீசன். இன்று நாம் இந்த இடத்துல கூடியிருப்பதற்கு மிக முக்கிய காரணம் இயேசு தான். அப்படி தானே? ஆமேன். ஸோ இயேசு இன்று மாத்திரமல்ல, என்றுமே அவர் சூப்பர் ஹீரோவாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். இந்த நாளிலும் அவருடைய பிறப்பை நம்முடைய சபை பிள்ளைகள் அவருடைய தாளந்தின் மூலம் வெளிப்படுத்தி அதை தேவனுடைய நாம மகிமைக்காக கொண்டாட இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். முதலாவதாக நம்முடைய வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, எதை செய்தாலும் அதை ஜெபத்துடன் செய்ய வேண்டும். முதலாவது நம்ம ஜெபத்தோடு இதை ஆரம்பிக்க போகிறோம். அதற்காக விமலா ஜேசுதாஸ் ஆண்டி அவர்கள் இந்த ப்ரோக்ராம் நல்லபடியாய் நடந்து முடிய ஆண்டவருடைய நாமம் இதன் மூலமாக மகிமைப்படணும்னு சொல்லி ஆண்டி ஜெபிப்பாங்க. கிருபையும் இரக்கமும் உள்ள அப்பா பிதாவே, இந்த நேரத்திலே உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் எங்கள் பிள்ளைகளை சமர்ப்பிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொடுத்து பிள்ளைகள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு குழந்தைகளும் அவர்கள் செய்த பிரயாசங்களில் முடிவில் இது நன்றாக வெளிப்படவும், உம்முடைய நாமம் மகிமைப்படவும், ஒவ்வொரு குழந்தையும் உம்மை பற்றி கற்றுக்கொள்ளவும், உம்முடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்பட சாட்சி உள்ள ஒவ்வொரு செய்தியும் எங்களுக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இதை நல்ல முறையில் அவர்கள் நடிக்கவும் பேசவும் பாடவும் நீங்கள் கிருபை செய்யுங்க. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எங்கள் சபையை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த வசனத்தெல்லாம் ஒவ்வொரு வருடமும் நம்ம கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்னாலே முதலாவதாக கேட்போம், அப்படிதானே? ஏன் நம்ம இந்த வசனத்தை முதலாவது கேட்குறோம் அப்படின்னா, தேவதூதர்கள் மெய்ப்பர்களுக்கு தான் முதலாவது இயேசு பிறக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல சுவிசேஷமாய் சொன்னார்கள் இல்லையா? அவர்களுக்கு சொல்லும் போது அவர்கள் கோடிட்ட வார்த்தை இந்த வார்த்தை தான், இதோ உலகத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னதுனால நாமும் ஒவ்வொரு வருடமும் கூட இந்த வார்த்தையை தான் முதலாவது உபயோகித்து வருகிறோம். யூத் பிள்ளைகள், நம்முடைய சபையின் வாலிப தூண்கள் இன்றைக்கு பாடுவதற்கு ரெடியாக இருக்கிறாங்க. அவர்கள் பாடலை கேட்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஸோ அவர்களை கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கிறேன். சில்லான குளிர் காற்று வீசும் நேரமது
மிக அருமையாக பாடினார்கள் அல்ல? இன்னும் நல்லா கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துறீங்களா? ரொம்ப அழகாக பாடினீங்க. ஸோ அடுத்த ப்ரோக்ராம்க்கு போகிறதுக்கு முன்பதாக ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கவா? எத்தனை பேர் ரெடி? கிறிஸ்மஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான். ஓகே. இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை அறிந்து பார்க்க வந்தவர்கள் யார் யார்? இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை அறிந்து பார்க்க வந்தவர்கள் யார் யார்? சாஸ்திரிகளா, மெய்ப்பர்களா? கரெக்டாக சொல்லுங்க, யார் வந்தானோ? ஓகே, மெய்ப்பர்கள் மட்டும்தான் வந்தாங்க, சாஸ்திரிகள் வரலை. சரியா? ஓகே, அதை அடுத்த கொஸ்டினில் கேட்குறேன், எப்போ சாஸ்திரிகள் வந்தாங்கன்னு. ஸோ இயேசுவை பிறந்த இடத்திலே பார்க்க வந்தவர்கள் மெய்ப்பர்கள் மாத்திரம்தான். ஓகே ஓகே. அடுத்ததாக இந்த இடத்துல நம்ம இசை மழையில் நனைய வைப்பதற்காக மார்டினா அக்கா வந்து ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். Stars are brightly shining. It is the night of my dear Savior's birth. Long lay the world in sin and error pining, till He appeared and the soul felt its worth. A thrill of hope, the weary world rejoices, for yonder breaks a new and glorious morn. Fall on your knees, oh hear the angel voices, oh night divine, oh night when Christ was born, oh night divine, oh night divine. Truly He taught us to love one another. His law is love and His gospel is peace. Chains shall He break, for the slain is our brother, and in His name all oppression shall cease. Sweet hymns of joy in grateful chorus raise we, let all within us praise His holy name. Christ is the Lord, His praise His name forever, His power and glory forevermore. Proclaim His power and glory forevermore. Oh, proclaim. Fall on your knees. Oh, hear the angel voices. Oh, night divine, oh night when Christ was born. Oh, night
அருமையாக இருந்தது. தேவனுடைய நாம மகிமை உண்டாவதாக. நெக்ஸ்ட் கேள்வி கேட்கவா? ஓகே. அடுத்த கேள்வி, இயேசுவின் பிறப்பை குறித்து எந்தெந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? சுவிசேஷ புஸ்தகம் மத்தேயு, மார்க்கு, லூக்காவா? கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்களேன். மத்தேயு, லூக்கா 2 சுவிசேஷங்க புஸ்தகத்தில் மாத்திரம் இயேசுவின் பிறப்பை குறித்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓகேவா? மார்க்கு, யோவானில் கிடையாது. மத்தேயு மற்றும் லூக்காவில் தான் இது இருக்கிறது. ஓகே. இப்பொழுதும் நம்ம சிறு பிள்ளைகள் வந்து ஷேடோ மைம் பண்ண போகிறாங்க. சிறு பிள்ளைகள் வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு இந்த நேரத்தில் இந்த இடத்துல இதை செய்து காட்ட போகிறார்கள். அவர்கள் செய்வதை எல்லோரும் பார்க்க ரெடியாக இருக்கிறீங்களா? நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். ஸோ பிள்ளைகள் ரொம்ப அழகாக நேற்றுலாம் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, அழகாக பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள்.
மிகவும் அருமையாக பிள்ளைகள் நமக்கு முன்பதாக செய்து காட்டினார்கள் இல்ல? நல்ல கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். இப்பொழுதும் கூட நம்முடைய உமன் கொயர்ஸ் அவர்கள் வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி பாடல்களை பாடுவார்கள். Make
பியர் அவர்கள் பாடின பாடல்கள், எத்தனை பாட்டு பாடினாலும் பெத்லஹேம் பாடும்போது நம்மளே பெத்லஹேமுக்கு போயிட்டு வந்த மாதிரி அந்த நேட்டிவிட்டி சீனெல்லாம் பார்க்கும்போது அப்படி தானே இருந்துச்சு. உண்மையாகவே நம்முடைய கண்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக பார்க்கும்போது அது குளிர்ச்சியாக இருந்தது இல்லையா? ஸோ நல்லா அழகாய் பாடினார்கள் உண்மையாகவே. 2 questions மட்டும் கேட்டுடுறேன். இயேசு என்றால் அர்த்தம் என்ன? இயேசு என்றால் அர்த்தம் என்ன? இரட்சகர். நாம் கரெக்ட், வெரி குட். தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். இரட்சகரும் கரெக்டு தான். இரட்சகர்னாலும் பாதுகாக்கிறவர், பாவங்களை நீக்கி நம்மளை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறவர். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது அர்த்தம். சூப்பர், எல்லோரும் நல்லா அழகாக சொல்கிறீங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க அவங்களுடைய ஸ்கிரிப்டை இந்த இடத்துல போட இருக்கிறாங்க. தேவனுடைய இருதயத்தின் துடிப்பை எப்படி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை விளக்கக்கூடியதாக இந்த ஒரு நாடகம் இருக்கும். இன்னைக்கு கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்குது. நம்மளோட கலெக்ஷன் அள்ளும் போல. ஆமா ஆமா, ரொம்ப கூட்டமா தான் இருக்கு. ஆனா இவங்களெல்லாம் பார்த்தா நமக்கு பிச்சை போறவங்க மாதிரியே இல்ல, நம்ம கிட்ட இருந்தே பிடிக்கிட்டு போறவங்க மாதிரி இருக்காங்க. இல்லப்பா, இவங்களெல்லாம் பார்த்தா நல்லவங்க மாதிரி இருக்காங்க. ஸோ ஏதாச்சும் போடுவாங்க. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன், ஏதாச்சும் போடுவாங்க தான் நினைக்கிறேன். யாரு இவங்களா? நல்லா சொன்னப்போ. அதோ அந்த ரெட் டிஷர்ட்டை பாரு, வந்ததுல இருந்து என் கையில இருக்க தட்டையே முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அந்த பச்சை புடவை கட்டியிருக்க அம்மாவை பாரு, என் தட்டுல மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு கண்ணிலேயே கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் போட போறாங்க? இல்லப்பா, அந்த ரெட் டிஷர்ட்டு உனக்கு ஏதாவது போடலாமான்னு யோசிச்சிருப்பாரு. அந்த பச்சை புடவாமா உன் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு பார்த்துருப்பாங்க. ஹலோ சார், நான் சார் சென்னையில் தான் இருக்கேன். இப்போ தான் கனடா போயிட்டு கனடாவிலேருந்து துபாய் ஒரு மீட்டிங்காக சென்னைக்கு வந்திருக்கேன் சார். நாளைக்கு ஆஸ்திரேலியா போகணும் சார். இன்னும் ஒரே வெக்கையாக இருக்கு தம்பி. சுவிட்ச் ஆன் த ஏசி. இதுக்கு தான் நான் சென்னை பார்க்கவே வருதில்லை. இதுவே கனடா ஆஸ்திரேலியாலாம் குழுன்னு இருக்கும். சார் சார் ஏதாவது கொஞ்சம் பிச்சை போடுங்க சார். ஏய் தொடாத. எவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் தெரியுமா? இந்த கோட்டோட ரேட்டு 10 lakh, இந்த பேண்ட்டோட ரேட்டு 5 lakh, இந்த கலரோட ரேட்டு 3 lakh, இந்த ஷூவோட ரேட் ஷூ வெளியே இருக்குது, பரவாயில்ல சொல்கிறேன் கேட்டுக்கோ. இந்த ஷூவோட ரேட்டு 4 lakh. ஏதாவது கொஞ்சம் போடுங்களேன் சார். இதை என்ன போய் தொடுற? நான் ஃபஸ்ட்டு யார் தெரியுமா? அம்பானியோட தம்பி தும்பானி. என்னையே தொடுறியா இடியட்? ஏதாச்சும் கொஞ்சம் பிச்சை போடுங்களேன் சார். என்னாச்சும் போடணுன்னா உன் தலையில் பெரிய கல்லா போடவா? ஏய் சார், காமெடி பண்ணிட்டாருடி. எல்லாரும் சிரிங்கடி சிரிங்க. அப்பயாச்சும் இந்த பணக்கார பிச்சைக்காரன் ஏதாச்சும் போடுறானான்னு பார்ப்போம். ஏய் எல்லாம் அமைதியாக இருங்க. இன்னைக்கு ஜீசஸ் வராரு. அவரை பார்க்க என் மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒரு நாள் turnover பல கோடி. உங்களுக்கு தெரியுமா? மூஞ்ச பார்த்தா தெருக்கோடியில பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்க. உன் டர்னோவர் பல கோடியா? ஏய் இப்போ என்ன சொன்ன? இல்லை சார், உங்களை பார்த்தா புண்ணிய கோடி போல இருக்குன்னு சொல்கிறா. சார் ஏதாச்சும் பிச்சை போடுங்க சார். சார் 10 ரூபாய் போடுங்க சார், 10 ரூபாய் சார். Hey, don't touch me. I don't have money, only God. ஒத்துக்கிறேன் சார், ஒத்துக்கிறேன். உங்களுக்கு மலையாளம் தெரியும், நான் ஒத்துக்கிறேன். ஆனா எங்க யாருக்கும் தெரியாது சார். தமிழ்ல பேசுங்க சார். அது பேர் மலையாளம் இல்லடி, அதுதான் ஹிந்தி. ஓ அப்படியா? ஏய் என்கிட்ட காசுலாம் இல்லை, கார்டு தான் இருக்கு. சார் கார்டு ஸ்வைப் மிஷின் இருக்கு சார், ஸ்வைப் பண்ணுங்க சார். இது கார்டு ஸ்வைப் மிஷினா? அச்சோ, என் கார்டு வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேனே. ஃபோனு தான் இருக்கு. பரவாயில்ல சார், எங்ககிட்ட ஸ்கேனர் கூட இருக்கு, அதில் ஜிபேல காசு அனுப்புங்க சார். அது கார்டு ஜிபேவா? ரொம்ப டெவலப் ஆயிட்டீங்க. எல்லாம் அமைதியாக இருங்க. இன்னைக்கு ஜீசஸ் வராரு. அவரை பார்த்து என் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக பேசிட்டு 10 lakh காணிக்கை கொடுத்துட்டு போகலான் இருக்கேன். எல்லாம் அமைதியாக இருங்க. ஒரே பேட் வைப்ரேஷனாக இருக்குது. நாங்கள் போய் உட்காடுறேன். என்னடி எதுவுமே போடவே இல்லை அந்த ஆளு. சரி, அதோ ஒரு மேடம் வராங்க பாரு, அவங்க கிட்ட கேட்போம். மேடம் ஏதாச்சும் பிச்சை போடுங்க மேடம். என்னது பிச்சையா? என்கிட்ட காசும் இல்லை, கார்டும் இல்லை, ஜிபேவும் இல்லை, ஏன் ஃபோன்பே கூட இல்லை.
பாத்தியாடி இவளை எங்க நம்ம ஃபோன்பே ஜிபேல போட சொல்லிட போறோன்னு முன்னாடியே உஷாரா இவளே சொல்லிட்டா. இவங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்டி. எங்கடி பார்த்த? இவங்க பெரிய நடிகைடி. என்னது நடிகையா? எந்த படத்துல நடிச்சிருக்கீங்க மேடம்? படமா? இன்னும் படத்துல எல்லாம் நடிக்கவே இல்லை. அப்படின்னா எல்லார் வீட்டுக்கும் அலையா விருந்தாலையா வந்து எல்லாரையும் அலை வச்சுட்டு மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை சொல்லி தருவீங்களே அந்த சீரியல் நடிகையா? சீச்சி, சீரியல் நடிகையா? இல்லை இல்லை. படத்துலயும் நடிக்கல, வேற எதுல தான் நடிச்சிருக்கீங்க? இவங்க போன வருஷம் சண்டே கிளாஸ்ல கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடிச்சிருக்காங்க, அதை சொல்றாங்க போல. என்னது சண்டே கிளாஸ் நடிச்சிட்டு நடிகைன்னு சொல்றாங்களா? ஹலோ, இல்லை இல்லை, என் பேரு தான் சவந்தாரா. நயன்தாரா கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன புதுசா இருக்கு சவந்தாரா? நான் நயன்தாராவா ஆகலான்னு தான் போனேன். ஆனால் என் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்ட்டு 2 மார்க் குறைச்சிட்டாங்களா, அதனால இப்போ என் பேர் சவந்தாரா. அப்ப எதுல தான் நடிச்சிருக்கீங்க? நான் விளம்பரத்தில் நடிச்சிருக்கேன். விளம்பரத்திலயா? எந்த விளம்பரத்துல நடிச்சிருக்கீங்க? உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச விளம்பரம், ஏன் உங்களுக்கு கூட பிடிக்குமே, குளிக்காதே அப்படின்னு வரும்ல, அந்த விளம்பரம் தான். குளிக்காதே வா? ஓ, அந்த ஹமாம் சோப் விளம்பரமா? ஆ அதே தான். ஆனா அதுல உங்களை பார்த்த மாதிரியே இல்லையே. தெரியும் நீங்கள் இதை தான் சொல்லுவீங்கன்னு, ஏன்னா எல்லாரும் இதை தான் சொல்கிறாங்க. அதனால தான் அந்த விளம்பரத்தை என் ஃபோனில் எப்பவும் வச்சுக்கிட்டு சுற்றுவேன். ஹலோ சார், அதை ப்ளே பண்ணுங்க. ಅಲ್ಲ ಜಾಗ್ರತೆ ದನೋ ಮರಕಾಮ ಕುಳಿ. ಅಯ್ಯೋ ಸೋಪ್ ಮೀರಾ ತುಳಸಿ ಸೋಪ್ சீக்கிரம். 3 நாள் கேம் தானேம்மா, ஏதாவதா உன் சரும என்னத்துக்கு ஆறுது? ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். அதோ இருக்கேன் பாருங்க, அதான் நான். யாரு? அந்த பச்சை ட்ரெஸ் பார்க்க ரொம்ப அழகா இருக்கா, நீ அப்படி இல்ல. சோ அது நீயா இருக்காது. அது பக்கத்துல இருக்க பொண்ணுக்கு மூக்கு ஷார்ப்பா இருக்கு, உனக்கு அப்படி இல்ல. சோ அதுவும் கண்டிப்பா நீயா இருக்க வாய்ப்பே இல்லை. ஓ, அப்ப அந்த தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்களா, அதான் நீங்களா? கரெக்டா மேட்ச் ஆகுது. என்னம்மா என்னை பார்த்தா அப்படியா இருக்கு? அது இல்லைண்ணா, அங்கே 2 பேருக்கும் நடுவில் ஃப்ரீ ஹேரில் இருக்கேன் பாருங்க, அதான் நான். என்னடி பேசே தெரியல, அடைச்ச இதுல நடிச்சதுக்கா நான் நடிகைன்னு சீன் போடுறா? அது சரிடி, அது அவங்க தானே எப்படி கண்டுபிடிச்ச? அந்த சாணி பூசில் இருக்கிற ஹேரை பாரு, இந்த ஹேரை பாரு, கரெக்டா மேட்ச் ஆகுதுல, அப்படித்தான் கண்டுபிடிச்சேன். பெரிய கண்டுபிடிப்படி இது. சரி அதெல்லாம் விடுங்க மேடம், ஏதாச்சும் போடுங்க மேடம். என்கிட்ட காசெல்லாம் இல்லை, நான் வேணா உங்களுக்கு வேற தரேன், வெயிட் பண்ணுங்க. நீங்க ஐலைனர் வச்சுக்கோங்க, நீங்க காம்பேக்ட் பவுடர் வச்சுக்கோங்க, நீங்க லிப்ஸ்டிக் வச்சுக்கோங்க. ஓ, நீ பையன்ல, உனக்கு நான் இப்போ வேற ஏதாச்சும் தரணுமே, வெயிட் பண்ணுங்க. நீங்க இந்த கூலிங் கிளாஸ் வச்சுக்கோங்க, இதெல்லாம் போட்டு போய் நல்லா பலன்னு பிச்சை எடுங்க. இந்த உலகத்திலேயே முதல் முறையா பிச்சைக்காரங்களுக்கு லிப்ஸ்டிக், ஐலைனர், கண்ணாடி எல்லாம் பிச்சை போடுறது நம்ம ஹமாம் நடிகை தான். ஹமாம் நடிகை சவந்தாரா வாழ்க வாழ்க. ஹமாம் நடிகை சவந்தாரா வாழ்க வாழ்க. மேடம் நீங்களா? ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? நாமா நீங்க என்ன இங்க? நான் நெக்ஸ்ட் ஒரு படத்தில் நடிக்க போகிறேன்ல, அந்த படம் நல்லா ஓடணும்னு ப்ரொமோஷனுக்காக ஜீசஸை மீட் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன். ஓகே மேடம், இங்கே ஒரு பேட் வைப்ரேஷனாக இருக்குது, வாங்க நம்ம அங்கே போய் வெயிட் பண்ணுவோம். ஆக இங்க வந்திருக்கும் பெரியோரே சிறியோரே, ஆண்களே பெண்களே, அனைவருக்கும் இந்த தாத்தாமுக்கா கட்சியின் தலைவர் பால் பாண்டியின் வணக்கம். ஆக நான் இதை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இது அனைத்தும் எதிர்கட்சியின் திட்டமிட்ட சதியாகும். ஆஹா, இவனா? அவனுங்களாச்சும் ஏதாச்சும் போடுவானுங்க, இவன் அரசியல் வியாதி. நம்ம தட்டுல இருக்கிறத எடுத்துக்கிட்டு நம்மளையும் ஓட விட்டுருவானே. நம்ம தட்டுல இருக்கிறது மட்டும் இல்லடி, தட்டியும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுவான். ஆக அதாவது பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா, சார் 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 ஏமா கொஞ்சம் சுமாருங்கம்மா. ஆக அதாவது பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா, சார் சார் அம்மா சுமாருங்கம்மா. ஏதாச்சும் போடுங்க சார். சரி இருங்க, கேட்குறீங்க, சரி போடுறேன்.
என்ன சார் வெறும் ஒரு 10 ரூபா, ஒரே ஒரு ரூபா போடுறீங்க, 10 ரூபா கூட போடுங்க மாட்டேன்றீங்களே சார். இல்லை அதெல்லாம் கிடையாது, 1 ரூபா தாங்க. அடச்சி இந்த கொடுங்கடா. இந்தாங்க சார், நான் உங்களுக்கு 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு தரேன், வச்சுக்கோங்க சார். அடி கடிச்ச வரைக்கும் இல்லாமல் கம்பெனிக்கு. நான் தான் சொன்னேன்ல இவன் அரசியல் வியாதின்னு. தட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான் பாரு. ஆக அடுத்த முறை இந்த பால் பாண்டிக்கு பிச்சை போடுங்க. சார் இந்த பால் பாண்டிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நீங்கள் படுத்துக்கிட்டே பிச்சை எடுக்கிற போல எல்லா வசதியும் சேர்ந்து தரேன். அது மட்டும் இல்லை, சம்மர் டைமில் எரிதடி மாலா கொஞ்சம் ஏசி போடு கூலா, ஏன்னா அதினாவின் வசதியோடு உங்களுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு வழி செய்கிறேன். ஏசியெல்லாம் வேணாம் சார், ஒரு 10 ரூபா போடுங்க சார், 10 ரூபா சார். அடுத்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு 10 ரூபா போடும் திட்டத்தை கொண்டு வருகிறோம். இங்க நம்ம பிச்சைக்காரங்களா இல்ல, இவங்க தான் பிச்சைக்காரங்களா? 10 ரூபா கூட போட மாட்டேங்கிறாங்க. இங்க யார் பிச்சைக்காரங்கன்னு தெரியல. சார் நீங்களா? நீங்க எங்க இங்க? ஜீசஸ் சார்னு சொன்னாங்க, அதான் அவரை பார்த்து அமுதே இனிதே அதுவே இதுவே நான் வார்த்தை சொல்லிட்டு கூட்டணி வைக்கலாம்னு வந்திருக்கேன். ஓகே சார், இங்க ஒரு பேட் வைப்ஸ்னா இருக்கு, வாங்க நம்ம அங்க போய் வெயிட் பண்ணி பார்த்து. ஹலோ மக்களே, இட்ஸ் யுவர் வேர்ல்டு ஃபேமஸ் யூடியூபர் சோத்து முட்டை வந்திருக்கேன். அதான் பார்த்தாலே தெரியுது. வாய மூடுறீங்களா? பொதுவா நம்ம ஓசியில சாப்பாடு எங்க கொடுத்தாலும் அதனால மூச்சை முட்டை சாப்பிட்டு நல்லா இருந்தாலும் வேற லெவலில் ரிவ்யூ கொடுப்போம். ஆனா இன்னைக்கு சாப்பாடு கிடையாது. நம்ம ஊருக்கு ஜீசஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க, அவரை பார்க்க போறோம். டேவிட் ஜீசஸ் சார் ஏதாவது கொஞ்சம் பிச்சை போடுங்க சார். ஹே இங்க பாருங்க பெக்கர்ஸ், வாங்க गाइस போய் ஹெல்ப் பண்ணுவோம். இரு கட். என்னம்மா இது இப்படி இருக்கீங்க? தட்டு அப்படி போடுங்க. ஹேர்ஸ்டைல் கொண்டு கனெக்ட் பண்ணுங்க. என்னப்பா தம்பி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? என்ன முடியுது இப்படி இருக்கு? ஆக்ஷன். இந்தாங்க வெச்சுக்கோங்க, உங்களுக்கு தான். ஏய் வேணாண்டி, அதை வாங்காதீங்கடி. ஏண்டி வாங்காதன்னு சொல்ற? போடுறதுல இவர் மட்டும்தான் போடுறாரு. வேணாண்டா வேணாம். ஏய் பெக்கர்ஸ் வாங்கிட்டீங்களா? ஒரு நிமிஷம் ஃபோன் லைவ் ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஓகே வாங்கலாம், திருப்பி தாங்க தாங்க. பாத்தியாடி, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் வாங்காதீங்கன்னு. இவ யூடியூபர் டி, விளம்பரத்துக்காக எல்லாம் செய்வானுங்க. அடுத்த வாரம் என்னோட சோத்து முட்டல் சேனலுக்கு நீங்க பிச்சை எடுக்கிறதுலாம் வரும், மறக்காம பாருங்க. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார் ஒன்று சொல்ல மறந்துட்டீங்களே சார். என்ன மறந்துட்டேன்? சிமெண்ட், அதை சொல்ல மறந்துட்டீங்களே சார். ஓ அதுவா? அது சிமெண்ட் இல்ல, கமெண்ட்டுமா கமெண்ட். எனிவே தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஞாபகம். गाइस மறக்காம சிமெண்ட் சாரி கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ சோத்து முட்டை, நீங்க எங்க? ஜீசஸ் ஆரான்னு சொன்னாங்க, அதான் லைவ் போட்டு லைக்ஸ் சப்ஸ்கிரைப் அல்லலாம் வந்திருக்கேன். அதோ ஜீசஸ் வந்துட்டாரு. இயேசுவா? யார் அது? ஊரெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அவர் நிறைய அற்புதம் அதிசயம்லாம் செய்வாராம். உனக்கு கண்ணு தெரியலல, நீ அவர்கிட்ட கேளு. அவ்வளவு பெரிய தெய்வனா? அவளை பார்க்க வருவாரா? கண்டிப்பா சரி பண்ண வருவாரா? கண்டிப்பா கேட்பாரு, பார்க்கையும் வருவாரு. தாவீதன் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதன் குமாரனே எனக்கு இறங்கும். ஏசுப்பா இந்தாங்க, உங்களுக்காக காணிக்கை கொண்டு வந்திருக்கேன். என் பிஸ்னஸை ஆசீர்வதிங்க. அது ஓரமா நிற்கணுமா? உங்களை பார்க்க 4-5 ஃப்ளைட்டு மாறி வந்திருக்கேன். என்ன போய் ஓரமா நிற்க சொல்றீங்க? சி. ஏசப்பா நான் தான் 7th ஆரா வந்திருக்கேன். உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ பெரிய ஸ்டாருன்னு. என்னுடைய புது படத்துக்கு நீங்கள் தான் ப்ரொமோஷன் தரணும். என் படம் நல்லா ஹிட் ஆகணும் ஏசப்பா. ஓரமான இல்லைனா என்னையம்மா ஏசப்பா, நீங்கள் என் கூட கூட்டணி வச்சிங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து பரலோக கட்சி ஆரம்பிச்சு வர எலெக்ஷனில் வெற்றி பெறலாம் ஏசப்பா. ஓரமான இல்லைங்க, நீ என்ன ஓரமான ஏசப்பா நான் தான் சோத்து முட்டை வந்திருக்கேன். நீங்கள் என் கூட லைவாக ஷோ பண்ணுங்க, என் சேனல் ஃபேமஸ் ஆகிடும். ஓரமான இல்லைனா என்னையுமா? தாவீதன் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதன் குமாரனே எனக்கு இறங்கும். அவனை நின்று மலைக்கு வாருங்கள். ஏசப்பா நான் சின்ன வயசுலேருந்து எதையும் பார்த்ததில்ல ஏசப்பா. உங்ககிட்ட வந்தா எனக்கு கண்ணு தெரியும்னு சொன்னாங்க, அதை நானும் விசுவாசிக்கிறேன். எனக்கு பார்வை தாங்க ஏசப்பா. விசுவாசம் ரட்சித்தது.
ஆஹா, எனக்கு கண்ணு தெரியுது. நீங்க எல்லாருமே தெரியுறீங்க. சோத்து முட்டை, அரசியல்வாதி, பெக்கர்ஸ் எல்லாருமே எனக்கு தெரியுறீங்க. இனி ஆக நம்ம தாத்தா முக ஆட்சியில் செய்ய முடியாத அற்புதத்தை இவர் செஞ்சுட்டாரு. இவர் நான் சிறந்த மருத்துவர் அறிவிக்கிறேன். இனி எனக்கு இந்த பழைய வாழ்க்கை வேண்டாம். இந்த இருட்டான வாழ்க்கைக்கு எனக்கு வெளிச்சத்தை தந்துட்டீங்க. இனிமே உங்க பின்னாடியே வரேன், உங்களை ஃபாலோ பண்றேன் ஏசப்பா. ஸ்கிட்டு பிடிச்சிருந்ததுங்களா? நல்லா இருந்ததுங்களா? ஸோ கான்செப்ட் என்னென்னா, இருளில் இருக்கும் ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லி நம்ம ஏசையால் 9:2 வாசிக்கிறோம். அது பிரகாரமாக இருளில் இருக்கிற நம்ம வந்துட்டு வெளிச்சத்தை காண முடியாதான் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இந்த பூமிக்கு வந்தார். தொடர்நிலையாக நம்ம என்ன பண்ணுறோம்? இதுதான் பார்த்துட்ருக்கோம். இருளில் இருக்க ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள், அப்புறம் தேவன் வந்துட்டு பிறப்பு வந்து நமக்காக வந்தார், நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் கிறிஸ்மஸ்னா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதே நிலையில் தான் இருக்கிறோம். இருளில் இருக்கிறவங்க வெளிச்சத்தை கொடுத்த நம்ம ஜீசஸ் மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குறவங்களாக இருக்கணும். ஒரு நிலவு வந்து சூரியன்கிட்டேருந்து எப்படி அந்த வெளிச்சத்தை வாங்கி பூமிக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்குது, கரெக்டுங்களா? ஒரு பௌர்ணமியாக இருக்க வேண்டிய நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளே யோசிக்கணும். இப்போ நம்ம பௌர்ணமியாக இருக்கிறோமா இல்லை அமாவாசையாக இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம வந்து எப்பவுமே பௌர்ணமி போல் வெளிச்சத்தை கொடுக்கணும். அதுதான் தேவன் சொல்லியிருக்கார் ஏசாயா 60:1 எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்துன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ஒளியை இன்னும் தரித்து கொள்ளாமல் இன்னும் இருளிலே நடந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் அநேக கசப்புகள் வைரகங்கள்லாம் வச்சு கொண்டு இருக்கிறோம். அந்த குறிப்பிட்ட சீசனுக்கு மட்டும் நம்ம வரோம். இப்போ இது கிறிஸ்மஸே எடுத்துக்கிட்டோம்னா இந்த நேரத்தில் பிறந்தார் சொல்லி பாட்டு பாடுறோம், நல்லது தான், பிறப்பை கொண்டாடுறோம். ஆனால் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடியே இயேசுவை மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்? சிலுவையில் அரைஞ்சிடுறோம், மறுபடியும் மறிக்க கொடுத்துட்றோம். அந்த நிலை மாறணும். வருஷம் இதே மாதிரி வந்துட்டு ஜீசஸ் பிறந்தாருன்னு சொல்லி நம்ம சொல்கிறது முக்கியம் இல்லை. அது மூலிமா நம்ம என்ன மனமாற்றம் அடைஞ்சோம், அது மூலிமா நம்ம வாழ்க்கையில் என்ன ஒளி வந்தது, நம்ம மற்றவங்களுக்கு என்ன ஒளி கொடுத்தோம், அதுதான் முக்கியம். அதை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். இப்போது வேதத்தில் கூட ஒரு வசனம் இருக்குது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மரம் இருந்ததுன்னா எப்பயுமே வந்து நிழல் கொடுக்குறதா வந்து இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இப்போது சங்கீதம் நீங்கள் எடுத்திங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு அந்தந்த நேரத்துக்கு மட்டும் கிறிஸ்மஸ் டைமில் மட்டும் நியூ இயர் வரும்போது மட்டும் பரிசுத்தமாக இருந்துட்டு வருகிற ஆண்டு எனக்கு வந்துட்டு நல்லா இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்க்குற காரியங்களாக இருக்கக்கூடாது. எப்பயுமே ஒரு உதிராமல் இருக்கிற ஒரு மரத்தை போல் நம்ம வந்து காணப்படலாம் இருக்கணும். அது மாத்திரமல்ல, தேவன் வந்துட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 பார்த்தீங்கன்னா, வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன்னு சொல்கிறாரு, கரெக்டுங்களா? ஸோ இருதயமாக நம்ம கதவை என்ன பண்ணுறாரு? தட்டி கொண்டு தான் இருக்கிறாரு. ஆனால் நம்ம திறக்கிறோமா? சர்ச்சுக்கு வரோம், பைபிள் படிக்கிறேன், ப்ரேயர் பண்ணுறேன்னு சொல்கிறோம், நல்லது தான். ஆனால் கூடவே ஆவியின் கனிகள் போடப்பட்டிருக்கிற அதே வசனத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிற சொல்லி அநேக காரியங்கள் போடப்பட்டிருக்கும், கரெக்டுங்களா? கலாத்தியரில் அதில் ஒரு சில காரியங்கள் அதில் வந்து பகைகள், விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, பொறாமை, அசுத்தம் அப்படி சொல்லி அநேக காரியம், விபச்சாரம், வேசித்தனம்லாம் இருக்கும். இதெல்லாமே எப்படி பார்க்குறேன்னா, நான் அதெல்லாம் ஒரு கதவாக நம்ம வச்சுருக்கோம். ஏற்கனவே கல்லை குறித்து நம்ம பார்த்துருக்கோம். இது எப்படின்னா, தேவன் வந்து தட்டுறாரு அந்த கதவு. உங்ககிட்ட வந்து கோபம், விரோதம் என்ற ஒரு கதவு உங்ககிட்ட இருக்குப்பா, அந்த கதவை திறந்து போடு அப்படின்றாரு. அதே போல் பொறாமை என்ற ஒரு கதவை வந்து நீ மூடி வச்சுருக்க, உன்னை காணக்கூடாதுபடிக்கு நீ அது உள்ளே இருக்க, கதவை தரன்றாரு. சண்டை அப்படின்ற ஒரு கதவை நீ வந்து வச்சுருக்க, அதை திறப்பான்றாரு. ஆனால் நம்ம அநேக நேரங்கள் என்ன பண்ணுறோம்? அந்த கதவை திறக்காமல் மூடிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இன்றையிலிருந்தாவது அந்த கதவை வந்து திறக்கிறது மட்டும் இல்லை, அப்படிப்பட்ட கதவை வந்து உடைத்து எறிந்துட்டு தேவனை முகமுகமாக பார்க்குற ஒரு அனுபவத்தை பெற்று அந்த வெளிச்சத்தில் நம்ம மற்றவங்களுக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்கிறதா காணப்படும். தேங்க்யூ. பிள்ளைங்க வந்து ரொம்ப அழகாக நடித்தாங்க. உண்மையாகவே நல்ல கருத்தை அந்த நாடகத்தில் நம்ம பார்த்து கற்றுக்கொள்ள முடியுது. ஸோ தேவனிடத்திலிருந்து அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு நாமும் கூட இந்த இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை அப்படியாக இருக்கணும், ஒரு சாட்சியுள்ள ஜீவியமாக இருக்கணும். இதை பார்த்துட்டு போகிறோம் அப்படின்றது இல்லை. ஸோ உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். நல்ல கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துறீங்களா? அடுத்ததாக பிள்ளைகள் வந்து தேவனுடைய வசனத்தை சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வருகிறார்கள். எல்லா சிறு பிள்ளைகளும்
இயேசுவின் பிறப்பை குறித்ததான வசனங்களை சொல்ல ரெடியாக இருக்காங்க. அதற்கு முன்பதாக ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டுமா? ஓகே. ஸோ என்ன கேள்வி அப்படின்னா, இயேசுவின் பிறப்பை குறித்து எந்த தீர்க்கதரிசி முன் அறிவித்துள்ளார்? பழைய ஏற்பாட்டில் எந்த தீர்க்கதரிசி இயேசுவின் பிறப்பை குறித்து முன் அறிவித்துள்ளார்? ஏசாயா அதிகாரம் 7. சூப்பர். வசனம் 9 வந்து அவருடைய நாமங்கள் இருக்குது. பிறப்பை குறித்து சொன்னது 14. ஓகே, சூப்பர், வெரி குட். ஸோ பிள்ளைகள் எல்லாரும் எழும்பி லைனில் நிற்பாங்க, அவங்க வசனத்தை சொல்லுவாங்க. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப் என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியின் இடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னியின் பேர் மரியாள். லூக்கா 1 27 அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். லூக்கா 1 28 தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். லூக்கா 1:30. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. லூக்கா 1:31. லூக்கா 1:32 அவர் பெரியவை இருப்பார், உன்னதமான குமாரன் எனப்படுவார், கர்த்தராகி தேவன் தாவீதின் பிதாவாகிய தாவீதுக்கு கொடுப்பார். லூக்கா 1:32 அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவர் ராஜ்யத்துக்கு முடிவராது என்றார். லூக்கா 1:33 அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறிய என்றால். லூக்கா 1:34 தேவதூதர் அவளுக்கு பிரதித்துவமாக, உனக்கு பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். லூக்கா 1:35 கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். லூக்கா 1:37 தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன். லூக்கா 2:10 இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 2:11 பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருப்பதை பார்ப்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். லூக்கா 2:12 உன்னிடத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று தேவனை துதித்தார்கள். லூக்கா 2:14 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயர்வாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பாய் என்றார். மத்தேயு 1:21 அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மத்தேயு 1:23 ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கண்ணகி ஒரு கர்ப்பவதியார் குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஏசாயா 7:14 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். எசாயா 9:4 ஓகே, அடுத்ததாக நம்முடைய யூத் வராங்க. சண்டே கிளாஸ் மட்டுமா ஸ்கிட் பண்ணுவாங்க, நாங்களும் ஸ்கிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப நாள். அவங்களுடைய நாடகத்தை இந்த நேரத்தில் பார்க்க நாம் எல்லாரும் ரெடியாக இருக்கோம்.
ஒரு கொண்டாட்டம். சாங் என்ன, பாட்டு என்ன, கேட்கவே நல்லா இருந்துச்சு. சரி, அதுவும் அந்த ஸ்டாரு எவ்வளோ அழகா இருக்கு, ஜொலிக்குது. அந்த ட்ரீ பார்க்கவே சூப்பரா இருக்கு. ஏதோ எங்கிருந்தோ ஒரு அருமையான ஸ்மெல் வர போல இல்லை? சரி, நம்ம ஏசு ராஜாவோட பர்த்தை இவங்களாம் எவ்வளோ சந்தோஷத்தோட அழகா எவ்வளோ கொண்டாடுறாங்க. இது என் மனம் மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இதை நான் இப்பவே ஏசுகிட்ட சொல்லணுமே. ஏசுவே, ஏசுவே, என் பிரியமானவரே, உங்க பிறப்ப பரலோகத்துல இருக்கிற வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு கொண்டாடிச்சு. அதே கொண்டாட்டம் இப்ப திரும்ப 2 மடங்கா பாக்குறது போல இருக்கு. ஒரு பக்கம் சாங் என்ன, ஒரு பக்கம் டான்ஸ் என்ன. அப்பா, படைப்பை எல்லாம் படைச்சவரை செலிப்ரேட் பண்ற அழகு இருக்கே அப்பா. சிமியோனே, பரலோகம் பரிசுத்தம், அதை நீ எதோட ஒப்பிட முடியும்? உன் கண்கள் கண்ட காட்சிகளை மாத்திரம்தானே நீ பார்த்த. உன் கண்கள் காணாத காட்சிகளை நான் காட்டுறேவா? அப்பா டைம் ஆயிடுச்சு. ஐயோ, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. பாஸ்டர் வர வந்திருப்பாங்களே. ஐயோ, இதில் வேறு கையும் ஓடல காலும் ஓடல. என்ன பண்ணுறதுன்னு ஐயோ ஐயோ சே, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. காலையிலே வந்தாலும் என்னதான் டைம் மேனேஜ் பண்ணாலும் கரெக்டாக பண்ண முடியலையே. ஒரே டென்ஷனாக இருக்குதே. ஹலோ ஹலோ, வந்துச்சு பாஸ். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாஸ், வந்துட்டு இருக்காங்க. டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு பாஸ். என்ன கேட்கவே இல்லை. ஹலோ ஹலோ, எப்படி கேட்கும்? அடிச்சது ஃபோன் ஆச்சு. யார் அடிச்சது? இப்போ நான் தான் உங்களை அடிக்க போறேன். ஐயோ, நீ வேற, டைம் ஆகுது. என்னாச்சு சொல்லு. சார், அந்த கேப் எங்க கனெக்ட் பண்றது? ரொம்ப நேரமா கையில வச்சு சுத்துறேன். ஆமா, என் பாக்கெட் சும்மா இருக்குது, அதுல சொல்லி. சரி, ஓகே, நான் இந்த பாக்கெட்டா? இத மட்டும் கரெக்ட்டா செய். சரி, உன்னை டீ வாங்க சொன்னேன், வாங்குனியா? அதுக்குள்ள தான் மேல டிவி போட சொல்லிட்டீங்களே. சரி, மேல டிவி ஆன் பண்ணியா? அதுக்குள்ள தான் மோட்டர் போட சொல்லிட்டீங்களே. சரி, மோட்டர் போட்டியா? அதுக்குள்ள டிவி இங்க கீழ ரெடி பண்ண சொல்லிட்டீங்க. சரி, டிவி கீழ ரெடி பண்ணியா இல்லையா? அதுக்குள்ள கேமரா ரெடி பண்ண சொல்லிட்டீங்களே. சரி, கேமரா ரெடி பண்ணியா இல்லையா? அதுக்குள்ள தான் இங்க கூப்பிட்டீங்களே. ஆக மொத்தம் எதுமே பண்ணல. எங்க செய்ய விட்டீங்க? என்னடா நீ இருக்கிற டென்ஷன்ல நீ வேற. சரி போ, அந்த ஒயர் அதுல மாட்டு போ. ஐயோ, இது எதை மாதிரி எதை கனெக்ட் பண்றது தெரியல. சீக்கிரமா ரெடி பண்ணுமே. என்ன பண்றதே தெரியல. யார் அது கூப்பிடுறது? யார் அது கூப்பிடுறது? ஜீசஸ் மாதிரி இருக்கு. யாரு? ஒருவேளை ஜீசஸா இருந்தா போன வாரம் சர்ச்சுக்கு வராம கட் அடிச்சுட்டு வீட்டுல இருந்தது அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஐயோ, தெரியும் போலியே. சரி சரி, நேத்து மீட்டிங்க்கு வராம கட் அடிச்சுட்டு வீட்டுல தூங்கிட்டு இருந்தது அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஐயோ, அதுவுமே தெரியுமாமே. ஐயோ, அப்ப ஜீசஸே தான். சரி சரி. ஹலோ ஹலோ அண்ணா, எங்கண்ணா போறீங்க? தோ ஒரே நிமிஷம், அந்த சாப்பாடு வந்துச்சா? அண்ணா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆக போகுதுண்ணா. ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். அண்ணா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தானே இருக்கு, அதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். 5 நிமிஷத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அந்த மைக் கார்ட்லெஸ் எடுத்து கொடுத்துரு. அதுக்கப்புறம் பாஸ்டருக்கு அந்த மைக் போட்டு விட்டு நான் வந்துடுறேன். ஐயோ, இவரும் போயிட்டாரா? இப்போ எதில் கனெக்ட் பண்ணுறது தெரியல. ஐயோ, சி, காலிலேருந்தே இந்த குச்சி தான் வச்சுட்டு அந்த தம்பி இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்ததா? ஐயோ ஐயோ. ஹாய் 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 ஹாய். என்ன சிந்தியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் எஸ்தர், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? 200 ரூபான்னு வாங்கினேன். 200 ரூபாவா? ஒண்ணுதான் போட்டிருக்கேன், 200 ரூபாய் சொல்றேன். இவ வேற, அதுக்குன்னு 2 ட்ரெஸ்ஸையும் ஒன்னா வடி போட முடியும். இன்னொன்னு காசு பெயிண்ட் வாங்கி போட்டுக்கிட்டாங்க. ஓ சரி சரி, செம்ம ஆஃபர், சூப்பர் சூப்பர். சரி வா, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். ஒரு 10 செல்வி எடு எஸ்தர். 10 செல்வியா? நம்ம சர்ச்சிலேயே தேடி பார்த்தா கூட 3 செல்வி தான். ஞான செல்வி, முத்து செல்வி, திவ்யா அக்கா ஃப்ரெண்டு தமிழ் செல்வி. மீதி 7 செல்விக்கு நான் எங்க போறது? எல்லாம் கிளவிதான். அதுவும் உண்மைதான். சரி வா, 10 செல்வி எடு எஸ்தர். செல்வியா? ஓ, செல்வியா தான் நீ இவ்வளவு நேரம் செல்வி செல்வினியா? அது சரி. போதும் போதும். எஸ்தர் பிரைட்டா இருக்க. வேற என்ன, எல்லாம் நம்ம மெட்ரோ மேக்கப் தான். இன்னுமா முடியல அந்த வேலை? அது இப்போதைக்கு முடியாது. ஓ சரி சரி. இதுல என் டபுள் செயின் தெரியுது, இது ரிஜெக்டட். இதுல நீ ஓகே, நான் நல்லா இல்ல, சோ இது ரிஜெக்டட். நீ இதெல்லாம் போஸ்ட் பண்றே சார். ஓகே, வந்த வேலையை விட்டுட்டு போட்டோ எடுத்ததுல டைம் போனதே தெரியல. எடுத்த போட்டோவெல்லாம் கேப்ஷன் போட்டு போட்டுறணும். என்ன கேப்ஷன் தெரியுமா? என்ன சொல்லு? கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இன் சர்ச். அடேங்கப்பா 2 பேரு, இதை பார்த்தது வெறும் 10 பேரு, பாஸ்டர் மட்டும் இதை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி ஹேஷ்டாக் போட்டு போட்டுருவோம். கண்டிப்பா போட்டுடலாம்.
அப்பா இவங்கள பாரு, சர்ச்சு லைட்டோட இவங்க தான் பிரைட்டாக இருக்காங்க. நான் கூட ஏதோ கிறிஸ்மஸ் கிட்டுக்கு தான் ரெடியாகி வந்திருக்காங்கன்னு நினச்சேன். நல்லா நடைய பாரு, கேட் வாக் மாதிரி. பேசுறீங்க, கொஞ்சம் ஓரமா போய் பேசுங்க ப்ளீஸ், டிஸ்டர்பன்ஸா இருக்கு எங்களுக்கு. போறது தான் போறேன், போற போக்கில் இருங்க, உங்க மைக் வயரை பிடுங்கி விட்டு போறேன். ஐயோ இதை கட் பண்ணி விட்டாங்களே, இது எந்த கேபிள் எங்கே கனெக்ட் பண்ணி தெரியலையே, ஃபீட் அந்த மாதிரி காணுமே. அச்சோ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு ஒன்றும் தெரியலையே. அச்சிச்சோ, இத்தனை நாள் இங்கே உட்காந்துருக்கீங்க, இது கூட தெரியாதா? என்னங்க பிடிங்க. ஐயோப்பா நல்ல வேலை இந்த கேபிள் தானா. சா ஒரு செகண்ட்ல எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இல்லை வாரி தூக்கி போட்டுச்சு. உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சோ இல்லை வாரி தூக்கி போட்டுச்சோ எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தேன்னா இங்கேருந்து என்ன தூக்கி வாரி போட்டுருவாங்க. நான் போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன். போங்க அந்த அம்மாக்கு யாராச்சும் காஃபி ஃபெவிக்விக் ஊற்றுங்கப்பா, அப்படிச்சா வாயை மூடுறாங்களா பார்ப்போம். அட நீ வேறப்பா, தார் போட்ட கூட வாய முடியாது. ஆமாம்மா, தார் ஊற்றினா கூட வாயிலேருந்து துப்பிட்டு திருப்பி பேச ஆரம்பிச்சிருவோம். கரெக்ட். வா நம்ம வந்து வேலையை பார்ப்போம். என் ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க. வா சீக்கிரம் vlog எடுக்கலாம். ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அடேங்கப்பா 2 பேரு. இதை பார்க்க போகிறது ஒரு 10 பேர். ஐயோ இவரு ஜெயபாலனாக்கு தம்பியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். தம்பியா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ரொம்ப மொக்க காமெடி போடுறாங்கப்பா. ஆமா அப்புறம் என்ன இன்னைக்கு என்ன கண்டென்ட்? இன்னைக்கு என்ன கண்டென்ட்? கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் தான் கண்டென்ட். ஆமா, என்ன டெக்கரேஷன் பயங்கரமா இருக்கு. டான்ஸ் என்ன, ஸ்கிட் என்ன, சாங் என்னன்னு இன்னைக்கு களை கட்ட போகுது. ஆமா ஏன் உமன்ஸ் வர பாடிருக்காங்க வேற, இந்த களை கட்ட போகுது தான். என்டர்டைன்மெண்ட் வேணும்னா இணைந்திருங்க. அடேங்கப்பா 2 பேரோட இதை பார்க்க போது 10 பேர். ஐயோ இல்ல என் மகளே. சிந்தியா, உங்க அம்மா கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன், அதுவும் ரொம்ப பாசமா. அட நீ வேற, உங்க அம்மா தான் நினைக்கிறேன், எங்க அம்மா கூப்பிடலையே. இல்லையே, 2 அம்மாவுமே கூப்பிடலையே. சரி வா, வந்த வேலையை பார்ப்போம். ஃப்ரேம்ல புது ஆள்பா. யார் இவங்க? இவங்களை எப்படி எல்லாரும் கவர் பண்ணாம விட்டேன். மக்களே, இவை அனைத்து உண்மை காட்சிகள். ஆண்டவரே எங்க vlogக்கு வந்திருக்காரு. ஏஆர் ஃபில்டர்லாம் கிடையாது. நம்புங்க. ஆமா. அப்புறம் என்ன, நம்ம இன்னைக்கு போய் எல்லாத்தையும் vlog எடுத்து போட்டுருந்தோம். கண்டிப்பா. அக்கா எங்கக்கா போறீங்க? வேற என்ன, இன்னைக்கு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் தானே, அப்படியே எல்லா இடத்தையும் போய் சுற்றி பார்த்து vlog எடுத்து எங்கள் வியூவர்ஸ்க்குலாம் போடணும்ல. அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகிறாங்க அக்கா. மெசேஜ் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதை லைவ் போடுவீங்களே, முடிகிற டைமில் கரெக்டாக வந்துடுவோம் நாங்கள், கவலைப்படாதீங்க. ஐயோ இவங்களும் போகிறாங்களா? வணக்கம். இந்தாங்க கிஃப்ட் உங்களுக்கு, கிறிஸ்மஸ் கிஃப்ட். இந்தாங்க உங்களுக்கு. பிடிங்க கிஃப்ட். அந்த ஆஃப்ரேஜுக்கு சாப்பாடு சொல்லியிருந்தேன், சொல்லிட்டியா? அப்புறம் அந்த பிச்சைக்காரனுக்கு BMW கார் சொன்னேன், சொல்லியாச்சா? வெளியே தான் நிக்குது மேம். அப்புறம் அந்த பாஸ்க்கு 2 ஏக்கர் நிலம் சொல்லியிருந்தேன், பண்ணியாச்சா? அது ரெடியா இருக்கு மேம், வந்தோடனே கொடுத்துடலாம் மேம். கிஃப்ட் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த கிஃப்ட். இந்தாங்க. ஐயோ ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன். இரு. எப்பா தம்பி கொஞ்சம் வாப்பா, ஃபோட்டோ எடுப்பா. நீ தானே இந்த ஒரே மாதிரி ஃபோட்டோவை அந்த 10 தடவை எடுப்ப, அப்போ நீ தான் எடு. வா கிளியரா எடுங்க, எங்க மேம் பிரைட்டா தெரியணும். தெரியுதானா? அடுத்த கிறிஸ்மஸ்க்குள்ள கொடுத்துருவியாப்பா? பார்க்கலாம். அட நகர்மா, நீ வேற. இவங்க கொடுக்கறதே 10 gift தான், அதில் 5 gift இவங்க ஆளுங்களே வாங்கிப்பாங்க. அதுக்கு எதுக்கு தான் இந்த அம்மாக்கு இவ்வளோ சீனோ? ஏசப்பா, உண்மையை வேற வெளியே சொல்லிட்டு போயிடுச்சு இந்த அம்மா. ச்சே. ஏசப்பா, இந்த நாள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நல்லபடியாக நடக்கணும் ஏசப்பா. அதுக்கு என்னை மட்டும் ப்ளஸ் பண்ணுங்க ஏசப்பா. அச்சச்சோ, சத்தமாக ப்ரேயர் பண்ணிட்ட போலையே. பாஸ்டர் காதில் கேட்டுற போது. நல்ல வேலை பாஸ்டர் கேட்கல. என்ன பண்ணுறது, சர்ச்சில் ரொம்ப ஸ்பிரிச்சுவல்னா அது நான் தானே. சரி உட்காருவோம். அப்பாப்பா, என்ன ப்ரெசன்ஸு, பரலோகமே இறங்கி வந்த மாதிரி இருக்குது. இது யாருமா, புதுசாக ஒரு பொண்ணு உட்காந்துக்குது. ஹாய்மா, பிரைஸ் லார்ட்க்கா. என்னம்மா சர்ச்சுக்கு புதுசா? சரி விடுமா, பைபிளில் என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளு, ஏன்னா நான் தான் பைபிள் புழு. என்னது புழுவா? வாயை திறந்தாதான் ஒரே புழு. அப்புறம் உனக்கு எதனா ப்ரேயர் பண்ணனாலும் என்கிட்ட வா, ஏன்னா அக்காவுக்கு ஸ்பிரிச்சுவல் பவர் அதிகம். எங்க கொஞ்சம் இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணித்தாங்க பாவம் போ. சரி நான் வந்து என்னுடைய சோஷியல் சர்வீஸ் பாக்கி இருக்கு, அது போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். அக்கா
இவெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தது புது பொண்ணு இல்லைக்கா, நம்ம பாஸ்டரோட அக்கா பொண்ணுக்கா. ஐயோயோ, இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, இவ்வளோ டைலாக்ஸ் அவாய்ட் பண்ணியிருப்பேனே. சே விடு, அடுத்த கிறிஸ்மஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஹலோ, சொல்லுங்க. அக்கா எங்கக்கா போறீங்க? இதோ இருப்பா, கர்த்தருக்கு கடன் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னது, கர்த்தருக்கு கடன் கொடுக்க போறீங்களா? ஆமா, ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு பைபிள்ல, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்கல, அதனால நான் போயிட்டு ஏழைக்கு இறங்கிட்டு வந்துடுறேன்ப்பா. ஓ, ஏழைக்கு இறங்க போறீங்களா? ஆமாப்பா. ஓகே. என்ன படத்துல ப்ரோகிராம் ஆரம்பிக்கும் போதுக்கா? இதோ வந்துடுற போற 5 நிமிஷம், இதோ வந்துடுறேன். ஏழைக்கு இறங்கிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க. சரி முடிச்சிட்டிங்களா? சரி. ப்ரோக்ராம் வேறு முடிய போகுது, இன்னும் யாருமே வரல. கால் வேறு பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு யாருக்கு கால் பண்ணுவோம்? பிஸியாக ஒருத்தர் போனார்ல, அவருக்கு நம்ம கால் பண்ணுவோம். என்ன இவர் மாதிரி ஒரு ஃபோன் ஒரே பிஸியாகவே இருக்குது, ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. சரி, திரும்ப ட்ரை பண்ணுவோம். ஹலோ ஹலோ, எங்கண்ணா இருக்கிறீங்க? இதோ கீழே தான்டா இருக்கேன், வந்துடுறேன். இப்போ சீக்கிரம் வாங்க, நான் ப்ரோக்ராம் முடிய போகுதுன்னு. இதோ அவ்வளோதான், சாப்பாடு யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்துடுறேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு யார் கால் பண்ணுவோம்? இந்த 2 பேர் 10 பேர் பார்க்குற வியூஸை வந்து அதுக்கு போயிட்டு லைவ் போகிற ஊர் சுற்றிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம கால் பண்ணுவோம். ஹலோ ஹலோ, சொல்லுங்கண்ணா. எங்கம்மா இருக்கிறீங்க? வேற என்னண்ணா, லைவ் தான் பார்த்துட்டு இருக்கோம். என்னது, லைவ் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? லைவ் கட்டாயி 1/2 hour ஆகுது, நீங்கள் எந்த லைவை பார்த்துட்டு இருக்கிறீங்க? ஐயோ, வசமா மாட்டிக்கிட்டோம் போலே. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நாங்கள் வந்துடுவோண்ணா. சீக்கிரம் வாங்க. நெக்ஸ்ட்டு யார் கால் பண்ணலாம்? யாருக்கும் இறங்க போகிறேன் போனாலும் அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஹலோ ஹலோ, எங்கம்மா இருக்கிறீங்க? அதோ ஏழைக்கு இறங்கிட்டு இருக்கேன்ப்பா. அக்கா, அப்படியே எனக்கும் கொஞ்சம் இறங்குனீங்கன்னா வசதியாக போவோம்க்கா. ஒரே ஒரு கட்டு மட்டும் எனக்கு போடுங்கக்கா, நான் பணக்காரன் ஆகிடுவேங்க்கா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கக்கா, டைம் ஆயிடுச்சுக்கா. இதோ 5 நிமிஷத்துல அங்கே இருப்பேன்ப்பா. Hi, hello, praise the Lord. A warm welcome to one and all present here. அக்கா, இங்கே யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாதுக்கா. தம்பி ஏன்பா நீ வேற, எனக்கே ஏதோ ஒரு அளவுக்கு தான் இங்கிலீஷ் தெரியும், அதை வச்சு நானே ஓட்டிகிட்டு இருக்கேன். சரி, அதெல்லாம் விடுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன, எல்லாரும் நம்ம சர்ச் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நம்ம பசங்க ஆடின டான்ஸ் என்ன, பாடின பாட்டு என்ன, அது மட்டுமா நடித்த ஸ்கிட் என்ன, பாப்பா அவங்களுக்கு ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துடலாமா? அடடா, நான் ஒன்று சொல்லவே மறந்துட்டேன் பாருங்களேன். வருஷம் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நான் தான் ஹோஸ்ட் பண்ணுவேன்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். பட் இந்த வருஷம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஆனாலும் உங்கள் எல்லாரோட ப்ரேயராலையும் நான் திரும்பி உங்கள் முன்னாடியே வந்து நிற்கிறேன். அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இல்லையா, நீங்கள் வரக்கூடாது, நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். அட என்னப்பா நீ வேற. சரி, ஓகே, நம்ம இப்போ திரும்பி ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். நம்ம டெக் ப்ரோவை பற்றி சொல்லியே ஆகணும். அவங்க இல்லைன்னா இந்த ப்ரோக்ராமே வெறும் 0 தான். அது மட்டுமா, நம்ம டெக்கரேஷன் டீம் எந்த அளவுக்கு நம்ம சர்ச்சை டெக்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணியிருக்க டெக்கரை நம்ம வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. அவங்களுக்கு ஒரு அவார்டே கொடுக்கலாம், அந்த அளவுக்கு டெக்கோர் பண்ணியிருக்காங்க. உட்காருப்பா, ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னால் உடனே கேட்குறேன். அடுத்து வாங்க. அடடா, நம்ம அடேங்கப்பா 2 பேர் சிஸ்டர்ஸ். இவங்களால தான் நம்ம சர்ச் வேர்ல்டு லெவலில் ஃபேமஸே ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு அச்சிச்சோ, நம்ம ஷர்லி சிஸ்டரை விட்டோமே. வாங்க சிஸ்டர். நீங்கள் தான் நம்ம சர்ச்சோட அடுத்த மதர் தெரசா. உங்களுக்கு தான் அடுத்த பாரத் ரத்னா நோபல் ப்ரைஸே தரணும் சிஸ்டர். அது மட்டுமா, நம்ம சர்ச் ஆண்டிஸ் பற்றி சொல்லியே ஆகணும். நீங்கள் தான் நம்ம சர்ச்சோட தூண்களே. காசிப்க்கு இல்லைங்க, சப்போர்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு வேறு யாருக்காவது தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேனா? அக்கா, ஜீசஸை விட்டுட்டீங்கக்கா. அச்சிச்சோ, ஆமால, ஹோஸ்ட் பண்ண டென்ஷனில் அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். சாரி ஜீசஸ், தேங்க்யூ. சரி, ஓகே, நம்ம இந்த ப்ரோக்ராம் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் பிரியாணி ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். இன்னைக்கு ஒரு பொடி. ஓகே, இந்த ப்ரோக்ராமை இதோட நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லை, நாங்கள் சாப்பிட்டு போயிடுவோம்க்கா. சரிங்க. ஓகே, நம்ம இந்த ப்ரோக்ராமை இதோட எண்ட் பண்ணிக்கலாம் வித் ஒரு சின்ன ப்ரேயரோட. ஓகே, எல்லாரும் உங்களோட கண்களை மூடி தலைகளை தாழ்த்துங்கள். இவங்க இந்த நிலையில இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. உங்களோட பிறப்புக்காக நாங்கள் எவ்வளோ வருஷங்களாக காத்துட்டு இருந்தோம்.
ஆனால் இப்போ உள்ளவங்க உங்களுக்காக ஒரு 2 நிமிஷம் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களே இல்லாத கிறிஸ்மஸை தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. என் மகனே பீட்டர், உன் பிஸி ஷெட்யூலில் எனக்காக ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லையா? ஏசப்பா, இது எல்லாமே உங்களுக்காக தானேப்பா பண்ணேன். என்னுடைய பிஸி ஷெட்யூல்லையும் எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த பாருங்க, எவ்வளோ அழகாக நம்முடைய சர்ச் நீட்டாக தொடச்சி மாப் போட்டு வச்சுருக்கிறேன். எவ்வளோ அழகாக சேர் போட்டு வச்சுருக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்காக தானே ஏசப்பா. நீ என் சர்ச்சை கேர் பண்ண, ஆனால் என் இருதயத்தை கேர் பண்ணலையே. நான் உன் இருதயத்தை தான்ப்பா தேடி வந்தேன், உன் பெர்ஃபார்மன்ஸ் இல்லையே. நீ பிஸியாக அங்கே இங்கேன்னு சுற்றுறா போலாம், நீ என்கிட்ட வந்துட மாட்டியான்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். என் மகளே எஸ்தர், சாராள், ஏசப்பா, உங்களுக்காக அல்லவா என் பிறப்பு. ஆனால் உங்களுக்கு நான் ஜஸ்ட்டாக கண்டென்ட்டாக போயிட்டேன். நான் கூப்பிட்டப்போ உங்களுக்கு கேட்கல, ஏன்னா வேர்ல்டோட சத்தம் தான் உங்கள் இருதயத்தை ஃபுல்லாக நிறைஞ்சிருந்தது. ஃபோனில் செலிப்ரேஷன் இல்லை, அது உங்களுக்கும் எனக்கும் செப்ரேஷன். என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. என்னை தேடி வந்து மீட்ட என் மீட்பரை நான் உலக காரியங்களுக்கு அடிக்ட் ஆகி அவரை ஒதுக்கிட்டேனே. என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. இனிமே என்னோட முழு அட்டென்ஷனும் உங்களுக்கு தான். என்னையும் மன்னிச்சிருங்க ஏசப்பா. என் மகளே ஏசப்பா, 6 hours ப்ரேயர், ஆனால் 6 minutes ஆச்சு நீ என்கிட்ட பேசியிருக்கியா? சர்ச்சில் ஃபுல் அட்டெண்டன்ஸ், ஒரு மீட்டிங்கும் மிஸ் பண்ணதில்லை. இது மட்டுமே பரலோகத்துக்கு போகிற வழின்னு நினச்சிட்டியா? உன் வாய்க்கு தான் என்ன தெரியுது, ஆனால் உன் இருதயத்துக்கு? சாரி ஏசப்பா, எவ்வளோ பெருமையோட சர்ச்சில் சுற்றினேன், ஆனால் என்னை அழைத்தவரை மறந்துட்டேனே. ஒரு விஷயாக என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. என் மகளே மெர்லின், ஏசப்பா, உன் சுகவீனத்துக்காக உன் பாஸ்டர், உன் சர்ச் மெம்பர்ஸ் எல்லாரும் ப்ரேயர் பண்ணாங்க. நீ அவங்களுக்கு தேங்க் பண்ணது எல்லாம் நல்லது தான். ஆனால் உன் சுகவீனத்தை நீக்கி உனக்கு பலன் கொடுத்தது யாரு? உனக்காக ப்ரேயர் பண்ண அவங்கள அனுப்பியது யாரு? ஏசப்பா, நான் எல்லாரையும் உயர்த்தினேன், ஆனால் என் வாழ்க்கைக்கு ஒளியாக வந்தவங்களை ஒதுக்கிட்டேனே ஏசப்பா. ஒரு விசாரணை மன்னிங்க ஏசப்பா. நாங்கள் எல்லாரும் உங்களை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டோம் ஏசப்பா. நீங்கள் எங்களை இன்னும் நேசிக்கிறீங்களா? எங்களை ஏற்றுப்பீங்களா ஏசப்பா? ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நேரத்தை கொடுத்தேன், எல்லாருக்கும் நேரத்தை கொடுத்தேன். ஆனால் என் இரட்சகராகிய உங்களுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நேரத்தை கொடுக்காம விட்டுட்டேன்ப்பா. என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா. நான் என் ரத்தத்தை கொடுத்து உங்களை மீட்டது உங்களை விடுறதுக்கா? நான் ஒருபோதும் உங்களை விட்டு விலகிறதும் இல்லை, கைவிடுறதும் இல்லை. ஜீசஸ் வந்தது செலிப்ரேஷன்ஸ்க்காக இல்லை, நம்மளோட இருதயங்களுக்காக தான். நாங்கள் எல்லாரும் எங்கள் இருதயத்தை கொடுத்துட்டோம். அப்போ நீங்கள் ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப அருமை அருமை அப்படி தான் சொல்லணும் இல்லையா? ஸோ நம்முடைய இந்த நாட்களில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு யூத் பண்ணது. ஸோ அடுத்ததாக வேதத்தில் வசனம் கூட இருக்குது, சிறு பிள்ளைகளின் இடத்திற்கு வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள் அப்படின்ட்டு. இந்த நேரத்துலையும் சிறு பிள்ளைகள் வந்து அவர்களுடைய பாடல்களின் மூலம் கிறிஸ்மஸ் வாழ்த்து மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு கொடுப்பார்கள்.
praise we bring to you and your King. Good tidings of Christmas and a happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a happy New Year. Merry Christmas and a happy New Year. பிள்ளைகள் அருமையாக வந்து பாடினார்கள்ல, எல்லாரும் ஒரு விசையாக கூட கரம் தட்டுறீங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ரோக்ராம்ஸ் ஓவர். ஸோ உண்மையாகவே தேவனுடைய நாமமும் கூட இதன் மூலமாக மகிமைப்பட்டிருக்கும். நாடகத்தின் மூலமாக நம்ம பார்த்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கடைசி நாட்களுக்குள்ளாக வந்துட்டோம். வருகை ரொம்ப மிகவும் சமீபம் கேட்டதை காட்டிலும் இன்னும் சமீபம் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு தான் சொல்லணும். ஸோ அதுக்கு நம்ம ரெடி ஆகிற நாட்களுக்குள்ளாக வந்துட்டோம். நம்ம நாட்களில் கடைசி காலத்தில் இருக்கிறதுனால எந்தெந்த இடத்துல நம்ம இன்னும் மாற வேண்டியது இருக்கிறதோ அதை நாம் தான் பார்த்து நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லையா? ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஜெபம் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட இந்த இடத்துல நீர் இருந்து ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய திறமைகள் மூலம் தாழ்ந்தன் மூலம் அப்பா நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தீங்க. அவங்க பிறப்பை ஆண்டவரை நினைவு கூறும்படிக்கு எங்களுக்கும் எங்களுடைய சபைக்கு கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல ஆண்டவரை தருணத்திற்காய் நன்றி. ஆண்டவரே இந்த நேரத்தில் கூட எங்களை நாங்கள் தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தர் காத்துக்கொள்ளும். நீங்கள் எங்களோடு இருந்து இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் ஜெயிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி ஆசீர்வதியும் நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.